Hello guys, welcome to Studio of Majesty. இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தான். ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு guys நாங்கள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். அங்கே 6 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் ஷீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இந்த பேஜில் guys இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறது கேம் லிஸ்ட் கேம் பெட்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி நான் வச்சுக்கிறது இதில் காட்டுது. இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் இது வந்து blank ஸ்ப்ரெட்ஷீட். ரைட் சைட் கார்னரில் கிரிட் வியூவில் இப்படி காட்டும். இந்த ஹோம் பேஜ் இப்படி காட்டும். இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் லிஸ்ட் வியூக்கே போய்ட்டுருவீங்க. ஸோ அடுத்து A to Z view, last opened by me, last modified by me, last modified. இதெல்லாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ காய்ஸ் நாங்கள் ஒரு புதிய ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் காய்ஸ் இந்த பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட்டை கிளிக் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் ஆகிக்குது. அவனுக்கு டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. இது தான் நான் சேவ் பண்ண போகிற நேம் என்னன்னு கேட்குது. நேமில் திறக்க போகிறோம். மாஸ்டரிங் எக்ஸல் டுட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப். கைஸ் இந்த ரைட் சைடில் சேவிங்னு சொல்லி காட்டுக்கிட்டீங்க இதுதானே, அதுதான் சேவ் ஆகுதா இல்லையான்றது. ஸோ இப்போ சேவ் டு டிரைவ் இப்போ அது ஓகே சேவ் ஆகிக்குது. எவ்ரி டைம் நீங்கள் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணதுக்கு பிறகு அது அப்படி க்ளவுட் ஒன்று காட்டி ஒயிட் மார்க் ஒன்று காட்டுதுன்னு சொல்லி கட்டாயம் பார்க்கணும் கைஸ். இல்லைன்னா நீங்கள் அடித்தது எதுவுமே சேவ் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் வந்து பார்க்க போகல பாதி சேவ் ஆகியும் பாதி சேவ் ஆகாமல் இருக்கும் கைஸ். இப்போ இது கிளிக் ஆகிக்கு தானே கைஸ், ஒரு செல் செலக்ட் ஆகி தானே, அதுக்கு பேர் தான் செல். அதில் நாங்கள் இன்ன வேண்டியாலும் அடிக்கையிலும் எங்களுக்கு தேவையான டேட்டா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே போகுது தானே காய்ஸ். அதுவளுக்கு சொல்கிறேன் ரோன்னு சொல்லி. அது மாதிரி ABCDEFGHIJK அப்படின்ட்டு போகுது. அதுவளுக்கு சொல்கிறேன் கொலம்னு சொல்லி. இப்படித்தான் எக்ஸல்ட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது 2 3 போகிறதெல்லாம் ரோஸ் என்று தெரியும். அதே மாதிரி பிசி அப்படி போகிறது எல்லாம் ஏபிசி அப்படி போகிறதெல்லாம் கொலம்ஸ் என்று தெரியும். அதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது செல். ஒரு கிளிக் பண்ணால் வாரதுக்கு பேர் செல். ஸோ கைஸ் இது தான் எக்ஸலுடைய பேசிக் ஃபார்மேட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக இயலும். இதில் ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் பார்க்கணும் உங்களுக்கு. இந்த பின்றது வந்து கைஸ் ஒரு பின்ற ஒரு பேசன்னு பார்ப்போம். இப்போ இந்த செல்லை நீங்கள் என்டர் பண்ணி கொண்டு போவீங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இந்த செல்லை என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் கைஸ் இந்த சின்ற கொலமுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கைஸ் அதில் எங்களுக்கு எப்படி அடிக்கலும் B1 2 3 இதில் இந்த எந்த செல்லில் எந்த டேட்டா என்ட்ரு ஆகிக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் அந்த கொலம் ரோ வந்து 1 2 3ன்னு சொல்லி இருக்குது. அப்போ எங்களுக்கு போட்டுக்கொள்ளும் B 2ஆவதில் யார் இன்னைக்குது, B 4ஆவதில் இன்னைக்குது, B 7ஆவதில் இன்னைக்குதுன்னு சொல்லி இந்த சி கிட்ட போய்ட்டு எங்களுக்கு என்டர் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அது இப்போ தேவைப்படாது எங்களுக்கு. ஸோ நான் ஃபார்முலாஸ் போட போகல தான் அது எங்களுக்கு தேவைப்படும் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் சும்மா எக்ஸல் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றதையும் 2 3 ரிப்பன்ஸை பற்றியும் தான் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் இது என்னதுன்னு தெரியும், இது என்னதுன்னும் தெரியும். பிசி இப்போ மேலே இருக்கிறத பார்ப்போம். அண்டோ இந்த கண்ட்ரோல் இசட் ஷார்ட் கட் ஆகிடு கண்ட்ரோல் ஒய். இப்போ அண்டோ என்னன்னு பார்ப்போம் கைஸ்.
இந்த செல்லை நான் அடிக்கிறேன் ரஹீம் அடிக்கணுமானதுக்கு பதிலாக ரில்வான்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். ஸோ இதை இங்கே நீ போய்ட்டு கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அது வேனிஷ் ஆகிடும். ஏன்னா அது பிழை அடித்து சுட்டி அன்டூ பண்ணுறோம். ஒரு இது டேட்டா பிழை ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அன்டூ பண்ணிக்கொள்ளிடும். அதே டேட்டா பிழை இல்லை சரின்ட்டு தெரிய வந்தால் ரீடோ பண்ணிக்கொள்ளிடும். ஸோ இங்கே நீ கண்ட்ரோல் பி பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. பிரிண்டெல்லாம் நாங்கள் வேறு தனியாக பார்ப்போம். பெயிண்ட் ஓனர் ரிப்பன்ஸ் க்ரீஸ் month format automatic plain text number etc அப்படி போகும் guys. இது சைஸ் மாற்றுறது guys. அண்ட் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. 11 சைஸஸ் மாறிக்கொண்டே போகும். இன்க்ரீஸ் பண்ண இது போல்டு கிளிக் பண்ணி போல்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓவர் டார்க் பிளாக் ஆகும். போல்டுன்னு என்னென்னு தெரியுமா இருக்குமா உங்களுக்கு? ஸோ அதே வாக்கில் இது டெக்ஸ்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணுறது. ரெட் கலர். அது செல்ட கலரை சேஞ்ச் பண்ணுறது எல்லோ கலர் போட்டுக்கிறோம். இது வந்து கிரிட் ஆகுறது எப்படி போர்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அந்த வாக்கில் போர்டர்ஸ் எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் அது. டார்க் பண்ணுறது திக் பண்ணுறது. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா போர்டர்ஸ் நான் போட்டது இல்லாமல் ஆகிடும். ஸோ இதுவரை தான் கைஸ் எக்ஸல் பேசிக்ஸ்ன்னு சொன்னால் இன்னும் நான் ஃபார்முலா சைடுக்கே போகலை. அலைன்மெண்ட் லெட்டர்ஸை ரைட் சைடுக்கு திருப்பணும். அதை கிளிக் பண்ணுறது லைனில் போய்ட்டு சென்டர் ரைட் சைடு இது எல்லாமே எக்ஸல் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் போட்டிக்கிறோம். இந்த வீடியோவில் எந்த விதமான ஃபார்முலாவோ எந்த விதமான டேட்டாஸோ நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்படி தான். இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து யார் சரி ஒருத்தருக்கு அனுப்பணும்னு சொன்னால் அவர்கிட்ட ஜிமெயிலில் என்டர் பண்ணி அப்படி ஜிமெயில் இப்போ இந்த ஜிமெயிலில் உங்களுக்கு என்டர் பண்ணி மட்டும் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணணும், என்னத்துக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவங்க என்ன கேட்டது ரிக்வஸ்ட் உண்டா, ரிக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான மெசேஜை இன்றைக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து முக்கியமாக நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் இதை கட்டாயம் மஸ்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலாமல் போகும். இது யாருக்கிட்டன்றது அவங்களோட ஜிமெயிலை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ என்ன ஒர்க்குக்கு தந்ததுன்னு சொல்கிறத அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இல்லாமல் போகும். மெசேஜை பாஸ் பண்ண மெசேஜ் அடித்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நாங்கள் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபர்தர் வீடியோஸை உங்களைய பார்த்து உங்களுக்கு எக்ஸல் பேசிக் டியூட்டோரியலை முழுமையாக படித்துக்கொள்ள இயலுமாகும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனையும் நோட்டிஃபையிங் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்று கொடுங்க. கைஸ் இந்த வீடியோ நான் முடிவடைஞ்சு விட்டது. ஸோ நாங்கள் இங்கேருந்து விடைபெறுகிறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் டேட்டா ஆர்கனைசிங். டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி என்னத்தை எங்களால் செய்யலும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஜிமெயில் என்டர் பண்ணால் அவங்கக்கிட்டே இந்த மாதிரியான ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த டேட்டா வச்சு அவங்க என்ன செய்வாங்க. அடுத்த வீடியோவில் நான் ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறது இல்லை கைஸ். டேட்டாவை கலெக்ட் பண்ணி எங்களால் என்னென்ன செஞ்சு கொள்ள இயலும்ன்றதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அரைக்கும் அடுத்த வீடியோவில் தான் ஃபார்முலாஸ்க்கு நாங்கள் என்டர் ஆகும். ஸோ கைஸ் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இதெல்லாம் படித்து கொள்ள இயலுமாகும்.